வெல்கம் டு ஜெஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் துவப்பாக இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இது போல் மிட்டாயை செய்து வச்சிட்டோன்னா டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கலாங்க. 10 நாள் வரை கெட்டு போகாமல் இருக்குங்க. வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது போல் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க. நமக்கு கிளையோடே சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ இந்த நெல்லிக்காய்களை இது போல் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளீன் பண்ண நெல்லிக்காய்களை எந்த பிளேட்டில் நம்ம அவிக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இட்லி பானையில் அவிக்கிற மாதிரி இருந்தால் இட்லி கொத்தில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு பேனில் தண்ணியும் ஸ்டாண்டும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த தண்ணி நமக்கு நல்லா இது போல் கொதி வரணும். இந்த பக்குவத்தில் இந்த நெல்லிக்காயை தட்டோடு இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே 10 to 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த மூடி நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, இந்த நெல்லிக்காய் நமக்கு நல்லாவே அது லேயர் லேயராக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நல்ல சூடாக இருக்கும். அதனால் இது ஆறின பிறகு நம்ம இது போல் இந்த நெல்லிக்காய்களை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அழகாக லேயராக பிரிஞ்சு வருங்க. இந்த விதைகளை எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த விதைகளை தனியாகவும் சதை பகுதியை தனியாகவும் இது போல் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா நெல்லிக்காயோட சதைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. இது போல் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த நெல்லிக்காய்களை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 2 துண்டு இஞ்சிகளை தோல் சீவிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். முக்கியமாக இதில் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க. இதை நம்ம அப்படியே அரைச்சாலே சூப்பராக நமக்கு நல்ல பேஸ்ட் போல் கிடைக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் சேர்த்துக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒயிட் பேப்பரை நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அது மேலே ஆயில் அப்படி இல்லைன்னா எண்ணெயை இது போல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இது போல் ட்ரே அப்படி இல்லைன்னா பிளேட்டில் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேனில் 1 கப்பு வெல்லத்தை பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு அளவு மட்டுமே நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணியை ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது போல் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இந்த வெல்லம் கரையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இது எதுக்காகனா வெல்லத்தில் உள்ள மண் தூசு எல்லாம் இது போல் கரைச்சி நம்ம வடிகட்டும் போது வடிகட்டியில் வந்துடும். அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் செய்கிறோம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த வெல்லம் நமக்கு நல்ல முழுமையாக கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது போல் ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு இந்த சூடான வெள்ளை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. இது போல் வடிக்கும் போது அதனுடைய கசடுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வடிகட்டிலே வந்துடும் நமக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. மிட்டாய் செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா வழித்து விட்டு இது கூட சேர்த்துக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம வடித்து வைத்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக நம்ம அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. ஆஃபில் வச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா இது போல் கரண்டிகளால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க. நம்ம சப்போஸ் அடுப்பை ஆன் பண்ணி விட்டோன்னா இது மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே அந்த நெல்லிக்காய் அடிப்பிடிக்கும். அதனால தான் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா கெட்டியாகி பாருங்கள், இந்த பக்குவத்தில் வந்த பிறகு
இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்ப்பது ஆப்ஷனல் தான். பட் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மணமாகவும் இருக்குங்க. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், சுவைக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இனிப்பு கூட எப்போவுமே சால்ட்டு சேர்க்கும்போது அந்த இனிப்பு சுவை பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இப்போ இது நல்லா நம்ம இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். பாருங்கள், இது போல் நமக்கு நல்லா பெரண்டு வரணுங்க. அல்வா பக்குவத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும் போது ஈஸியாக கட் பண்ண வருங்க. இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சூடாக இந்த ட்ரேவில் நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. நம்ம சூடாக சேர்த்து ஷேப் பண்ணும் போது தான் ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதை அப்படியே நம்ம இந்த மாதிரி பேடாலே நம்ம நல்லா இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம லைட்டாக நல்லா தட்டி விட்டு அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாகவே நமக்கு ஷேப் பண்ண வரும். உங்களுக்கு எந்த சைஸ் திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேப் பண்ணும்போது ஒட்டாது. சப்போஸ் ஒட்டுச்சுன்னா நெய், அப்படி இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இது போல் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை 8 மணி நேரத்துக்கு நல்ல செட்டாக விட்டுடலாங்க. 8 மணி நேரத்துக்கு பிறகு இது போல் ஒரு பிளேட்டில் இந்த ட்ரேவை அப்படியே கவிழ்த்தி விட்டுக்கலாம். ஈஸியாகவே நமக்கு எடுக்க வரும். இப்போ இந்த பேப்பரை அழகாக நம்ம இது போல் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வருது. இது போல் எடுத்துட்டு ஒரு கத்தியில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே பீஸ் போட்டுக்கலாம். இது ஒட்டும், அதனால தான் நம்ம எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணி செய்யும் போது ஒட்டாமல் வருங்க. உங்களுக்கு கட்டமான ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் இது போல் பீஸ் போட்டுக்கலாம். இது போல் நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா டெய்லி ஒரு பீஸ் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாகவே எடுத்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை ரொம்பவே இருக்குது. அதே போல் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சீசனுக்கு கிடைக்கிற இந்த நெல்லிக்காயை வைத்து மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக நீங்கள் இது ட்ரை பண்ணும்போது கடைசியாக நல்லா அல்வா பக்குவத்தில் பெரண்டு வரணுங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.